அக்ரிமெண்ட்ஸை பற்றி நாங்கள் பார்க்க வேணும். இப்போ அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி கடந்த காலத்தில் சைனாவுடைய பங்களிப்பை பற்றி இந்த நாட்டில் மிக கடும் விமர்சனம் செய்த ஒருவர். எனவே இப்போது அவர் பேய்த்து பல ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறார்கள். இனி அவர் இப்போ அந்த ஒப்பந்தங்கள் மக்களுக்கு காட்ட வேணும். அவர்கள் செய்த இந்த ஒப்பந்தங்கள் என்ன இருக்கக்கூடிய அரிசியுடைய பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்குது. இன்று அரசாங்கம் செல்லக்கூடிய 220 ரூபா 230 ரூபா விலைக்கு எடுக்க இயலாத நிலைமை வந்திருக்கிறது. அதே போல இப்போது அரிசி வெளிநாட்டில் வரக்கூடிய அரிசியும் இப்போது எங்களுக்கு காண்றதுக்கு இல்லாத நிலைமை வந்திருக்குது. என்னென்றால் ஜனவரி மாதம் 10ஆம் தேதியோட வெளிநாட்டில் இருந்து அரிசி கொண்டு வரதையும் அரசாங்கம் இப்போது நீக்கி இருக்கிறார்கள். அதனால இப்போது அதை நிறுத்தி இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருந்தும் இப்போது அரிசி வாரது இல்லை. இப்போ உள்நாட்டில் இருந்து வரக்கூடிய அரிசியும் இப்போது நின்று இருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இந்த நாட்டில் வரக்கூடிய 2 மாதம் 3 மாதம் மிக முக்கியமான மாசங்கள். என்னென்றால் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரிசி ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் மெட்ரிக் டன் தேவையாக இருக்கிறது அவர்களுடைய தேவையை செய்கிறது. எனவே இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் கிழக்கு மாகாணத்தில் அதே போல நோர்த் சென்ட்ரல்ல மழை வந்து அங்கே வெள்ளம் வந்திருக்கக்கூடிய நாங்கள் காணக்கூடிய நிலைமை இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனை இன்னும் இதை கூடக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது. அடுத்தது தான் இப்போது நாங்கள் பார்த்தோம் என்றால் வரக்கூடிய 2-3 மாதம் உள்ளத்தில் இந்த நாட்டில் எங்களுடைய ராமதான் காலம் வந்து வரப்போவதுக்கு இருக்குது. அதே போல சிங்கள தமிழ் மக்களுடைய பெருநாள் வரத்துக்கு இருக்கிறது. அதனால இந்த மாசங்கள்ல அரிசி கூட பாவிக்கக்கூடிய காலம்தான் இப்போது வர இருக்கிறது. இனி அதனால அதுக்கு மக்களுக்கு தேவையான அரிசியை வழங்குறதும் அதே போல குறைந்த விலைக்கு அரிசியை வழங்குறதும் அரசாங்கத்துடைய கடமை என்று நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேணும். ஆனால் நாங்கள் பார்த்தோம் என்றால் இன்னும் வர காட்டியும் அரசாங்கம் இதை புரிந்து கொள்ள இல்லாத நிலைமை தான் காணப்படுது. என்னென்றால் விலைகளும் இப்போது அதிகரித்து இருக்கிறது. விலைகளும் அரசாங்கம் சொல்லக்கூடிய விலையிலே இல்லை. இப்போது நாடு 260 ரூபாய்க்கு போகுது. சோப்பு சம்பா 320 ரூபாய்க்கு போகக்கூடிய நிலைமை தான் காணப்படுது. அதே போல நாங்கள் பார்த்தோம் என்றால் அரசாங்கம் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்த அரிசியில 65 ரூபா ஒரு கிலோக்கு அரசாங்கம் எடுத்தார்கள். 65 ரூபா ஒரு கிலோக்கு. அப்படி பார்த்தால் இந்த நாட்டில் இருந்த ஒரு அரசாங்கமும் அப்படி அந்த அளவுக்கு விலைக்கு அரிசி அளப்பிக்கிறது இல்லை. அவர்கள் 1 ரூபா 2 ரூபா தான் வரியை போட்டிருந்தார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இந்த ஜேவிபி அரசாங்கம் அவர்கள் 65 ரூபா வரியை 1 கிலோக்கு அவர்கள் எடுக்கிறார்கள். நாங்கள் எடுக்கக்கூடிய அரிசி 1 கிலோலிருந்து அரசாங்கம் 65 ரூபாவை வரியை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது நாங்கள் பார்த்தோம் என்றால் மிக மோசமான ஒரு முடிவு என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அதனால நாங்கள் நினைக்கிறது இப்போது சாமனங்களுடைய விலை வர வர கூடிக்கொண்டு போகுது. இப்போ உப்பு காண்றதுக்கு இல்லை. உப்பு 220 ரூபாய்க்கு பேய்த்து இருக்கிறது. தேங்காய் 220 ரூபாய்க்கு பேய்த்து இருக்கிறது. தேங்காய் 1 கிலோ 820 ரூபாய்க்கு பேய்த்து இருக்கிறது. அது 550 ரூபாய்க்கு தான் தேங்காய் இருந்தது. மக்களுடைய அத்தியாவசிய பொருள்களுடைய விலை வர வர கூடிக்கொண்டு போகக்கூடிய நிலைமை தான் எங்களுக்கு காணப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் இதை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஒரு திட்டம் அரசாங்கத்துக்கு தெளிவாக இல்லை என்று இப்போது எங்களுக்கு விளங்க வருவது. என்னால் நாங்கள் அரசாங்கத்துக்கு கூடுறோம். வரக்கூடிய மாசங்கள் இந்த நாட்டில் மிக முக்கியமான மாசங்கள், மிக முக்கியமான இனங்களுடைய அவர்களுடைய மிக முக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய மாசம். எனவே அந்த மாசத்துல இந்த அத்தியாவசிய பொருள்களுடைய விலையை குறைக்கிறது, அது குறைந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது என்று நாங்கள் அவர்களுக்கு நியாயம் காட்டுறதுக்கு விரும்புறதோட மீண்டும் நான் சொல்ல விரும்புகிற இந்த தேசிய அரிசி வியாபாரிகளுடைய விலை அவர்களுக்கு தேவையான விலையை இன்று அரசாங்கம் வழங்கியிருக்கிறார்கள். ஜனாதிபதி அவர்களுக்கு 10 ரூபா கூட்டி கொடுத்தார்கள். 220 ரூபா இருந்ததை 230 ரூபா ஆக்கினார்கள். 210 ரூபா இருந்ததை 220 ரூபாய்க்கு விலையை கூட்டி கொடுத்தார்கள். அப்படி கூட்டி கொடுத்தும் இன்னும் அரிசி எங்களுக்கு இந்த தேசிய வியாபாரிகள் மூலமாக எங்களுடைய தேவைக்கு அரிசி கிடைக்கிறது இல்லை நிலைமை தான் காணப்படுது. ஆனால் வெட்டை குறைக்காம இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து அழைக்கக்கூடிய 65 ரூபா கிலோவுக்கு அளிக்கக்கூடிய வரியை குறைக்காம இருக்கிறது. ஒருவேளை எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, இந்த தேசிய வியாபாரிகளுக்கு அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு அரசாங்கம் இதை செய்யாம இருக்கிறார்கள் ஆண்டு ஒரு சந்தேகம் கூட இருக்கிறது. ஏனென்றால் யாரும் வரி அரிசிக்கு 65 ரூபா வரியை எடுத்து இல்லை. எல்லாரும் அரசாங்கமும் 1 ரூபா 2 ரூபா தான் வரி எடுத்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம்
மக்களுடைய பிரச்சனைகளை பேசி, மக்களுடைய வாழ்க்கை நிலைமையை பேசி, மக்களுடைய கவலையை பேசி ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியுடைய அரசாங்கம் அவர்கள் 1 கிலோல இருந்து 65 ரூபா வரியை மக்களால் எடுக்கிறது என்று சொன்னால் அதை நாங்கள் மிக மோசமான ஒரு முடிவை என்று தான் சொல்ல வேணும். ஏனென்றால் இந்த நாட்டிலே ஆட்சியிலே இருந்த யாரும் 1 கிலோவுக்கு 65 ரூபா வரியை எடுத்து இல்லை. எனவே மக்கள் சாப்பாடு கூடக்கூடிய அரிசியிலே இருந்து 65 ரூபா வரி எடுக்கிறது மிக மோசமான நிலைமை. அதை அரசாங்கத்துக்கு குறைத்து கொடுக்கலும். அதனால நாங்கள் அரசாங்கத்துக்கு கூற விரும்புகிறோம், வரக்கூடிய காலம் மிக முக்கியமான காலம். அந்த காலத்துல மக்களுக்கு சாதாரண ஒரு நிலைமையிலே அத்தியாவசிய பொருள்கள் வாங்கக்கூடிய விலைக்கு அந்த சாமான்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளை விடுகிறோம். இப்போது சொல்றார்கள் அவர்கள் பல நடவடிக்கை எடுத்துக்கொண்டு போறார்கள் என்று இந்த போதைப் பொருள்களை தடுக்கிறது. அது நல்ல விஷயம் தான். அதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குறது. உண்மையா இந்த நாட்டிலே போதைப் பொருள்கள் தடுக்க வேணும். என்னென்றால் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் அது சம்பந்தமாக அவர்கள் அதுக்கு இப்போது அடிமையாக இருக்கிறார்கள். அந்த போதைப் பொருள்கள் நாட்டு முழுக்க எல்லா பகுதிகளிலேயும் போதைப் பொருள்கள் இருக்கிறது. எனவே அரசாங்கம் அது சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு, அது இல்லாமக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை அரசாங்கத்துக்கு வழங்குறது. அது அரசாங்கம் தான் சொல்ல வேணும். கிளீன் ஸ்ரீலங்கான்னு இனி அரசாங்கத்துக்கும் இன்னும் தெரியும் என்ன கிளீன் ஸ்ரீலங்கான்னு. ஒரு அமைச்சர் சொல்றார்கள் நாங்கள் இப்போ ஒரு பகுதியை அவங்க போய்த்து சுத்தம் பண்றார்கள், அதுக்கு அவர்கள் சொல்றார்கள் கிளீன் ஸ்ரீலங்கான்னு. இன்னொரு அமைச்சர் சொல்றார்கள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தான் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா ஆரம்பிக்கிறது. நீ அப்படி பார்த்தா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மத்தியிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பத்தி சரியான ஒரு விளக்கம் இல்லை என்று தான் தெளிவாக விளங்கி இருக்கிறது. ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் இனி புதுசா ஆட்சி உருவாவினால் இனி அவர்கள் எல்லா வெளிநாட்டுக்கும் போயிட்டுவார். அது இனி அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. இனி அந்த சம்பிரதாயம் படித்தான் அனுரகுமார் திசாநாயக் அவர்களும் சைனாவுக்கு போனது. அந்த நிறைய அக்ரிமெண்ட்ஸை பத்தி நாங்கள் பார்க்க வேணும். இப்ப அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி கடந்த காலத்துல சைனாவுடைய பங்களிப்பை பத்தி இந்த நாட்டில் மிக கடும் விமர்சனம் செய்த ஒருவர். எனவே இப்போது அவர் பேய்த்து பல ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறார்கள். இனி அவர் இப்ப அந்த ஒப்பந்தங்கள் மக்களுக்கு காட்ட வேணும். அவர்கள் செய்த இந்த ஒப்பந்தங்கள் என்ன? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.